இப்ராஹிம் பேசுகிறேன். எனது பக்கத்துக்கு யூடியூப் பேஜுக்கு விசிட் பண்ணதுக்கு நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஎல்எஸ்எஸ் ஃபண்டு, அதாவது வரி சேமிப்பு ஃபண்டுன்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது ஒரு கேட்டகரி. இது வந்துட்டு இது நமக்கு ஒரு வருஷத்தில் 1.5 லட்சம் நம்ம இதில் சேமிக்க முடியும். அது அண்டர் 80C இல்லை டேக்ஸ் பெனிஃபிட் நம்ம இதில் அடைஞ்சிக்க முடியும். இந்த இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் என்னென்ன நமக்கு நல்ல நல்ல ஃபண்டுகள் இருக்குது, இதில் அட்வான்டேஜ் என்ன, அந்த டீட்டெயிலாம் நம்ம பார்ப்போம். இதில் நான் மேலும் சில ஒரு 5 ஃபண்டை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இதில் 5 ஃபண்டும் இந்த 5 ஃபண்டு மற்ற ஃபண்டை நீங்கள் கம்பேர் பண்ணுறதை விட இது எல்லாம் டாப் 5 ஃபண்டு. இதில் ஒவ்வொரு ஃபண்டோட போர்ட்ஃபோலியோவும் அது எத்தனை பெர்சன்டேஜ் வந்துட்டு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணுது, ஜிஎன்ட் அதாவது பெரும் கம்பெனியில் ஹோல்ட் பண்ணுது, அப்புறம் மிட் கேப் ஃபண்டு, மிட் கேப் கேட்டகரி, அப்புறம் ஸ்மால் கேப்பு, இதெல்லாம் வந்துட்டு அந்தந்த கேட்டகரிக்கு தகுந்த ஸ்டாக்ஸை இந்த ஒவ்வொரு ஃபண்ட்லேயும் அவங்க பிரித்து முதலீடு பண்ணியிருப்பாங்க. அந்த முதலீடு எவ்வளவு நமக்கு வருமானம் கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1 லேக் நம்ம அதில் முதலீடு பண்ணியிருந்தோன்னா அது நமக்கு இன்றைக்கி எந்த அளவு வளர்ந்துருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக இதில் காட்டியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட இதில் என்ன நான் சொல்ல வந்திருக்கேன்னு நிச்சயமாக உங்களுக்கு வழங்கும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஆரம்பிப்போம். ஓகே, இது வரி சேமிப்புக்கு சிறந்த திட்டம். ஏன் இந்த இஎல்எஸ் ஃபண்டில் நம்ம முதலீடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் லாக்இன் பீரியட் வந்துட்டு 3 இயர்ஸ். 3 இயர்ஸுக்குள்ளே நீங்கள் இதில் போட்ட பணத்தை நீங்கள் எதுவுமே வித்ட்ரா பண்ண முடியாது. இது வந்துட்டு 3 வருஷம் கழித்து தான் எடுக்க முடியும். அப்புறம் இது வந்துட்டு எஃப்டி, பிபிஎஃப், அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட், அப்புறம் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இதை விட இரு மடங்கு, அதை விட நமக்கு 200% நமக்கு அதை விட அதிகமாக வருமானம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இதில் இருக்குது. அது அதிகபட்சமாக நமக்கு இதில் எந்த அளவும் இல்லை. நமக்கு எவ்வளோ பணம் இருக்கோ நம்ம அந்த அளவு நம்ம இதை முதலீடு பண்ணலாம். அதே மாதிரி குறைந்தபட்ச முதலீடுங்கிறது 1000 ரூபாலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதாவது எஸ்ஐபி நீங்கள் ஈவன் 1000 ரூபாலேருந்து கூட நீங்கள் இதில் எஸ்ஐபி தொடங்கலாம். இல்லை நீங்கள் இதில் ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். இதில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இதில் 1000 ரூபாலேருந்து நீங்கள் தொடங்க முடியும். இது வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்கிறதுல இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க, பணவீக்கத்தை அடித்து அதுக்கு மேலே நமக்கு வருமானம் கொடுக்கக்கூடியது. பணவீக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 8%ன்னு கால்குலேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க்கில் எஃப்டியில் கொண்டு போய் 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா அந்த 1 லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு பேங்க்கில் வட்டி உங்களுக்கு ஒரு 7.3% கொடுப்பாங்க. இன்ஃப்ளேஷனே 8% இருக்கப்போ அப்போ 7.3ங்கிறது என்ன நமக்கு அதில் பிரயோஜனம் பட போகுது? நம்ம இதில் கொடுத்து அதுக்கப்புறம் டேக்ஸு கட்டி இதில் நமக்கு எஃப்டியில் போடுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 94, 95லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஎஸ் பைக்கோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 5000 ரூபான்னு சொல்லிட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதே டிவிஎஸ் வந்துட்டு 25, 30,000க்கு மேலே போயிடுச்சு. ஏன் அவங்களாட்டி அதே 5000 ரூபாய்க்கு கொடுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இன்ஃப்ளேஷன். நம்ம வாங்குகிற சக்தி வந்துட்டு நம்மளோட பணம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த பணத்துக்கு சரியான அந்த நம்ம முன்னாடி உள்ள குறைஞ்ச அளவில் வாங்க முடியாது. ஏன்டா அதோட விலைவாசிகளும் அதிகமாகிட்டு போயிட்டு இருக்கிறதுனால, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட செலவும் அதிகமாகிட்டு இருக்கும். அதனால் எஃப்டி முதலீடு பண்ணுறது வேஸ்ட் இது. அதே மாதிரி இதில் இஎஸ்எல்எஸ்எஸ்ல இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நம்ம முதலீடு பண்ண வர்றது மினிமம் குறைஞ்சபட்சமாக வந்துட்டு ஒரு 5 வருட காலத்துலேருந்து நீங்கள் முதலீடு பண்ணணும். 5 வருஷம், 10 வருஷம், 15, 20 வருஷத்துக்கு நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் கொடுக்கும் இதில். அப்புறம் நீண்ட காலத்தில் தான் இது மியூச்சுவல் ஃபண்டில் இதுக்கு வரணும். ஏன்னா உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 இயரில் நீங்கள் ஏதோ ஒரு சப்போஸ் உங்கள் பசங்களுக்கு ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இல்லை ஒரு மகளுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு 1 or 2 இயர்ஸில் வச்சுக்கிட்டீங்களா இதில் வர்றது ஒரு நல்ல ஒரு முறை அல்ல. ஏன்டா இதில் மார்க்கெட் ஃபால் ஆனிச்சுன்னா சில சமயங்கள் இப்போ மார்க்கெட் 2013லேருந்து மார்க்கெட் நல்லா க்ரோத் ஆகி இப்போ ஹையில் பீக்கில் இருந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சில நிகழ்வுகளாக மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த குறைவுங்கிறது இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்தாக நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இது இன்னும் இப்படி ஒரு வாலடைல் மார்க்கெட்டாக இருக்குது. மார்க்கெட் இதுக்கு மேலே இது பண்ணி அதிகப்படியாக மூவ் ஆக முடியல. ஏன்டா மார்க்கெட்டில் நிறைய பேட் நியூஸ் இப்போ ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. என்னென்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த விஜய் மல்லையா, அதுக்கப்புறம் எஸ்பிஐயில் இந்த பிஎன்பி பரிபாஸ் அதில் அந்த பேங்க்கோட ப்ராப்ளம்,
பிஎன்பியில் பேங்க் இஷ்யூஸ், அந்த லோன் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு வைர வியாபாரி பணத்தை எடுத்துகிட்டு பேங்க்கில் லோன் அதிகமாக வாங்கிட்டு போனாங்க. இந்த மாதிரி சில நியூஸ் ஃப்ளோவாக இது மார்க்கெட் வந்துட்டு அதுக்காக ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது கண்டினியூ இதே ஃப்ளோவில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியல. ஏன்னா மார்க்கெட்டில் க்ரோத் இப்போ நிறையா கம்பெனி வந்து நல்ல நல்ல ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸ் ஆகி மேலே ஒரு ஃபர்தர் மூவ்மெண்ட் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க. மினிமம் ஒரு 5லேருந்து 10 வருஷத்துக்கு வந்தீங்கன்னா 20 நீண்ட காலத்தில் முதலீடு தான். இப்போ இது குறைஞ்சபட்சமாக 20 வருஷத்துக்கு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அதோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இது இந்த மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்டில் எந்த மியூச்சுவல் ஃபண்டும் அந்தளவு ரிட்டர்ன் வந்துட்டு வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நமக்கு கிடைக்காது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 ஃபண்டு நான் இதில் செலக்ட் பண்ணியிருக்கேன். எல்என்டி டேக்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு, அப்புறம் டிஎஸ்பி டேக்ஸ் சேவர் ஃபண்டு, அதுக்கப்புறம் பிஓஐ ஏஎக்ஸ்ஏ டேக்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு, அப்புறம் பிர்லா சன்லைஃப் டேக்ஸ் ரிலீஃப் 96 ஃபண்டு, அப்புறம் ஐடிஎஃப்சி டேக்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு. இது வந்துட்டு இது நான் ஜஸ்ட்டு அந்த கிடைச்ச டேட்டா வச்சு நான் உங்கள்கிட்ட இதில் போட்டிருக்கேன். அதனால் எந்த ஃபண்டு தான் இது டாப்னு சொல்லிட்டு நான் அதில் கரெக்டாக நான் அதில் சொல்லலை. ஏன்னா ஒவ்வொரு ஃபண்டும் ஒவ்வொரு மாதிரியான காலகட்டத்தில் நமக்கு அதிக ரிட்டர்னை கொடுத்துருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோவில் இதில் பார்த்தீங்கன்னா லான்ச் டேட், அதாவது இந்த ஃபண்டு என்னைக்கு அறிமுகமானதோ அந்த ஃபண்டோட டேட்டு கொடுத்துருக்கேன். ஒன்று இதுதான் ஆதித்யா பிர்லா, இது ஓல்டஸ்ட் ஃபண்டு இது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்த ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா BO8 AXA, இந்த ஃபண்டு வந்துட்டு 2009, அப்புறம் எல்என்டியும் 2006 வந்த ஃபண்டு இது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஜிஎன்ட்டுன்னு இது பெரும் கம்பெனியில் முதலீடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபட்சமாக லார்ஜ் கேப் ஃபண்டில் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மிட் கேப் ஃபண்டில் ஸ்டாக்ஸில் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பெர்சன்டேஜ், அதாவது ஒவ்வொரு ஃபண்டும் எத்தனை பெர்சன்டேஜ் அந்த ஒவ்வொரு கேட்டகரி ஸ்டாக்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்குதுங்கிறத காட்டுறதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ கீழே இந்த ஒரு டேபிள் போட்டு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் எதில் அந்த ஏஎம்சி வந்துட்டு முதலீடு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பிஓஏ ஏஎக்ஸ்ஏ டேக்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு, இந்த ஃபண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பில் 33.03% முதலீடு பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் மற்ற எந்த ஃபண்டுலையும் இந்த அளவு இதில் ஸ்மால் கேப் ஃபண்டு இதில் கிடையாது. இப்போ ஸ்மால் கேப் இதில் அதிகமாக இது மார்க்கெட்டு எல்லாம் சொல்லுவாங்க ஸ்மால் கேப் வந்துட்டு மார்க்கெட்டில் ரொம்ப ஹை ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இந்த ரீசெண்ட் ஃபால் ஆகிட்டு இருக்க மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்தாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஃபண்டும் அதாவது ஸ்மால் கேப் கம்மியாக இருக்கிற ஃபண்டுனா பார்த்தீங்கன்னா இதில் அதோட வீழ்ச்சி வந்துட்டு -5.78, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி டேக்ஸ் சேவர் ஃபண்டு பார்த்தீங்கன்னா 5.86 குறைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த ஃபண்ட் வந்துட்டு 4.12% குறைஞ்சிருக்கு. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் பிர்லா அட்வான்டேஜ் 96 வந்துட்டு உள்ளதுலேயே கம்மியாக குறைஞ்சிருக்கு. இதோட பாருங்கள் -2.89% தான் குறைஞ்சிருக்கு. அப்புறம் ஐடிஎஃப்சி டேக்ஸ் அட்வான்டேஜ் வந்துட்டு -4.1916% குறைஞ்சிருக்கு. இப்போ ஐடிஎஃப்சி டேக்ஸ் ஃபண்ட் ஹவுஸ் வந்துட்டு வேறு ஃபண்டுக்கு விற்க போகிறதா நியூஸ் வந்துட்டுருக்கு. அதாவது அந்த ஃபண்டை வந்துட்டு வேறு ஏதோ ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டு அக்வயர் பண்ண போகுது. அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணணும், எல்லா ஃபண்டையும் அந்த கம்பெனி பேருக்கு போயிடும். அதனால் முதலீட்டர்கள் இதில் பயப்படுறதுக்கு எதுவும் தேவையில்லை. அது உங்களுக்கு உள்ள அந்த ஃபண்டோட என்ன யூனிட் இருக்கோ அதோட வேல்யூ உங்களுக்கு வேற ஒரு ஃபண்டில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிலையன்ஸ் வாங்கினாலோ இல்லை பிர்லா அந்த ஐடிஎஃப்சியை வாங்கினாலோ அந்த ஃபண்டோட அதை மெர்ஜ் பண்ணிடுவாங்க. ஓகே, நம்ம அடுத்தது என்னன்னு பார்ப்போம். இதில் நான் ஒவ்வொரு இது கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் ஃபர்ஸ்ட் ஒரு மாதம், அப்புறம் 3 மாதம் ரிட்டர்னு, 6 மாதம் ரிட்டர்னு, 1 இயர் ரிட்டர்னு, 3 இயர் ரிட்டர்ன், 5 இயர் ரிட்டர்ன், 10 இயர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன். இதில் இதில் டாப்பாக வந்துச்சுருக்குன்னு பார்ப்போம். இந்த ஒரு மாதத்து ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா பிஓஇ டேக்ஸ் அட்வான்டேஜ் தான் வந்திருக்கு. அப்புறம் 3 மாதம் ரிட்டர்னில் இதில் மார்க்கெட்டு கீழே டவுனாக போனதுனால இதில் ப்ளஸ்ஸு கிடையாது, எல்லாம் மைனஸ் தான். இந்த மைனஸில் போனாலும் இந்த பிர்லா ஃபண்டு தான் வந்துட்டு உள்ளதுலேயே கம்மியாக குறைஞ்சது. பாக்கி எல்லாம் வந்துட்டு இதை விட அதிகமாக போணுச்சு. ஈவன் இதில் ரிலையன்ஸ் டேக்ஸ் சேவர்ன்ற ஒரு ஃபண்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா -15.75% ஃபால் ஆகிருக்கு. அது உள்ளதுலேயே இந்த கேட்டகரியில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஃபால் ஆகிருக்கு. அது விலையும் குறைஞ்சிருக்கு, நிறையா அதோட என்ஏவி குறைஞ்சிருக்கு. இதில் என்ன
என்ன குறைஞ்சாலும் இது அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்ம இதில் முதலீடு பண்ணியிருக்கிறது லாங் டேர்முக்காக. அதனால் நம்மளோட முதலீடு நீண்ட கால அடிப்படையில் வச்சுருக்கப்ப இன்றைக்கி குறைஞ்சிச்சுன்னா நிச்சயமாக நாளைக்கு வந்துட்டு நீண்ட கால அடிப்படையில் எல்லாமே வந்துட்டு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 1% 2% தான் வித்தியாசத்தில் இருக்கும். ஓகே, அடுத்தது 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா பிஓஇ டேக்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு தான் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. இப்போ அந்த அடுத்த கேட்டகரியில் எல்லாத்துலேயும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிர்லா 6 மாத கேட்டகரியில். அதுக்கு தேர்டாக பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி டேக்ஸ் அட்வான்டேஜ் 1 இயரில் பார்த்தீங்கன்னா பிஓஇ டேக்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு 32.50% கொடுத்துருக்கு. இந்த பாருங்கள், நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள், இந்த 3, 6, 1 இயர் இது எல்லாத்துலேயும் இந்த பிஓஇ டேக்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு எக்ஸலண்ட் ஃபண்டு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த 32% ரிட்டர்ன் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கும். ஏன்னா ஸ்மால் கேப் இண்டஸ்ட்ரி தான் வந்துட்டு டாப்பாக மார்க்கெட் நல்லா இருக்கப்போ பயங்கர பூமில் போகும். அதே இது மார்க்கெட்டு விழுவுறப்ப அது அந்த ஃபண்டோட அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபாலோ ஆகும். அந்த டயத்தில் வந்துட்டு அதோட ஸ்டாக்ஸோட விலை குறையிறதுனால நம்மளோட என்ஏவி வேல்யூ குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஈவன் தோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா -4.12% தான் நமக்கு இதில் குறைஞ்சிருக்கு. ஓகே, அடுத்ததாக ஐடிஎஃப்சி டேக்ஸ் அட்வான்டேஜ், அப்புறம் ஆதித்யா பிர்லா டேக்ஸ் ரிலீஃப் 96 இதெல்லாம் 1 இயர் கேட்டகரியில் கொடுத்த ரிட்டர்ன். அது எல்என்டி டேக்ஸ் அட்வான்டேஜ் 17% கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாம் நீங்கள் நினைக்கலாம், அந்த 1 இயரில் வந்துட்டு இப்போ இது தான் கம்மியாக கொடுத்துருக்கு, இல்லை டிஎஸ்பி தான் கொடுத்துருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதை கம்பேர் பண்ணுறப்ப அதே இது இந்த 3 இயர் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 13% கொடுத்துருக்கு. அப்புறம் பாக்கி எல்லாம் குறைஞ்சிருச்சு பாருங்கள். ஏன்டா இன் பிட்வீனில் மார்க்கெட் ஏதாச்சும் ஃபாலோ ஆனால் 1 இயரில் மார்க்கெட் இப்போ நல்லா இருந்துச்சு, அதுக்கு அடுத்த வருஷம் மார்க்கெட் குறைஞ்சிச்சுன்னா ஸோ அதோட வருமானம் குறையும். அப்போ வருமானம் குறைஞ்சதுக்கப்புறம் 3வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதை ஆவரேஜ் பண்ணி சிஏஜிஆர் கால்குலேஷன் சொல்லுவாங்க. அந்த கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா இது தான் அந்த 3 வருஷத்துக்கும் இத்தனை % கொடுத்துருக்கு. இப்போ முதல் வருடம் ஒரு 17% அடுத்த வருஷம் 20%, அப்புறம் 3வது வருஷம் வந்துட்டு ஒரு 22% கொடுத்துச்சுன்னா அந்த 3ஐயும் கால்குலேட் பண்ணி அதில் வர்ற ஆவரேஜ் தான் வந்துட்டு இப்போ நான் அந்த 3 இயர் ரிட்டர்னில் காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. இதில் இந்த ஃபஸ்ட்டு 3 ஃபண்டும் நல்லதாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ 5 இயர் ரிட்டர்னோட பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டாக வந்திருக்கிறது ரிலையன்ஸு, 2வதாக வர்றது ஐடிஎஃப்சி, 3வதாக வர்றது டிஎஸ்பி பிளாக் ராக் ஃபண்டு, 4வதாக வர்றது பிஓஇ ஏஎக்ஸ்ஏ. இந்த ஃபண்டு பெஸ்ட்டு ஃபண்டு இந்த கேட்டகரியில். யாராச்சும் முதலீடு பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த ஃபண்டை சூஸ் பண்ணுங்கள். ஆனால் உங்களோட டைம் ஃப்ரேம் மினிமம் குறைஞ்சபட்சமாக ஒரு 10லேருந்து 15 வருஷத்துக்கு வைங்க. அப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் ரிலீஃப் ஃபண்ட். இந்த ஃபண்டும் எக்ஸலண்ட் ரிட்டர்ன். பிர்லாவோட டேக்ஸ் ரிலீஃப் ஃபண்ட் வந்துட்டு எக்ஸலண்ட் ஃபண்ட் இந்த கேட்டகரியில் இருக்குது. இதுவும் பெஸ்ட்டு ஃபண்டு. அப்புறம் 10 இயர் ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா எல்என்டி அட்வான்டேஜ் வந்துட்டு 14% இயர் ஆன் இயர் 14% கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதுலனா வந்துட்டு 20%, 13%, 17%, ஆனால் 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 14.66% எக்ஸலண்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம குறைஞ்சபட்சமாக ஒரு 12% எதிர்பார்த்தோம்னா நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இதில் 14.66 எக்ஸலண்ட் ரிட்டர்ன் இது. அதே மாதிரி பிர்லா வந்துட்டு ஆல்மோஸ்ட் 13% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இயர் ஆன் இயர் 10 இயர்ஸுக்கு. மற்ற ஃபண்டுனா வந்துட்டு இது அந்த அளவு நம்ம பழைய ஃபண்டாக இல்லாததுனால இந்த டேட்டா அதில் கொடுக்க முடியல. ஓகே, அடுத்ததாக நான் ஒரு ஸ்லைட் காட்டுறேன். அதில் என்னென்னா 1 லட்சம் நம்ம இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணி அதில் நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வருதுங்கிறத பார்ப்போம். இப்போ 2009 இந்த பிஓஐ டேக்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டில் 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணால் இன்றைக்கி அதோட வேல்யூ வந்துட்டு 6,04,385 ரூபா. 5 லட்ச ரூபா சொலையாக நமக்கு அதோட லாபம் கிடச்சிருக்கு. அடுத்த ஃபண்டு ஐடிஎஃப்சி டேக்ஸ் அட்வான்டேஜில் அதேமாதிரி நம்ம 1 லட்சம் போட்டிருந்தோம்னா இதில் 5,79,000 ஆல்மோஸ்ட் 5,80,000 ரூபா கிடச்சிருக்கு. இதில் 4,79,000 நமக்கு ப்ராஃபிட்டு. அதேமாதிரி ஆதித்யா பிர்லாவில் போட்டிருந்தோன்னா 1 லட்சம் போட்டது இன்றைக்கி 3,22,000 ரூபா. இது 2008லேருந்து நான் எடுத்த கால்குலேஷன் இது. ஏன்டா இதில் ஏன் நான் கொஞ்சம் மாறுபட்டிருக்குன்னா இந்த ஃபண்டு ரெண்டும் ஓப்பன், அதாவது எல்என்டி அட்வான்டேஜும் இந்த மார்ச்சோட இதுவும் அப்புறம் ஏப்ரல் இது ரெண்டும் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால தான் வந்துட்டு அதோட வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா 3.75 லேக்ஸு இப்போ கரண்ட் வேல்யூவாக இருக்குது. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா இது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன்.
தமிழில் இது வரைக்கும் ஒரு 4வது வீடியோவோ 5வது வீடியோவோ நான் இது போஸ்ட் பண்ண போகிறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் மேலே நல்ல நல்ல தகவல்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். தேங்க்யூ. உங்கள் இதை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் பகிர்ந்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.